வாங்க சீக்கிரம் இந்த காட்டை விட்டு வெளில போகணும். நம்மளும் அதுக்கு தானே ராணி ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இதை விட்டு வெளியே போக முடியலையே லட்சுமி. நீங்கள் யார் இந்த காட்டில் இந்த நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? எங்களை விட்டுடு, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காண்டி நைட் நேரத்தில் தெரியாமல் வந்துட்டோம். என்ன ராணி இது? நான் உங்களை விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். எங்கங்க திடீர்னு இது மறைஞ்சு போச்சு? ஆமாம் ராணி, மறைஞ்சு போச்சு. நம்ம வா சீக்கிரமாக போயிடலாம். நம்ம இல்லைனா பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். நிறைய பேரை இங்கே வந்து கொன்று புதைச்சிருக்காங்க. அவங்களோட ஆவிங்கெல்லாம் இருக்கும். நம்ம தப்பிச்சிருவோம். வா லட்சுமி. வேகமாக நடங்க, சீக்கிரமாக நடங்க, போகலாம். ஏங்க எப்படியோ நம்ம தப்பிச்சு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பாருங்கங்க. ஆமாம் லக்ஷ்மி, எப்படியோ நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். நம்ம போய் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஏதாவது சமைச்சு கொடு லக்ஷ்மி. சாப்பிட்டு படுக்கலாம் சீக்கிரம். எனக்கு பயந்து பயந்து ஒரு மாதிரி உடம்புல எதுவுமே இல்லை ராணி. எப்போம்மா வந்தீங்க? இவ்வளோ நேரமாக ஏமா வரல? இவ்வளோ நேரமாக நாங்கள் உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆமாம்மா, நீங்கள் காணும்னு பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துட்டே உட்காந்துருந்தோம்மா. ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு போட்டுட்டு காட்டு வழியாக நடந்து வந்தோம்ப்பா. அதனால தான் லேட் ஆகிடுச்சு. சரி இருங்க, சாப்பாடு செஞ்சுட்டு வரேன், சாப்பிட்டு படுக்கலாம். ஆமாண்டா பசங்களா, டைம் ஆகிடுச்சு வர. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இரு அம்மா சமைச்சு தருவா, சாப்பிட்டு படுக்கலாம். என்ன செய்யலாம்? சீக்கிரமாக ஏதோ உப்புமா செஞ்சு டக்குன்னு எல்லாருக்கும் போட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதான். காலைல பிள்ளைங்களை வேறு ஸ்கூலுக்கு கிளப்பணும். ஏதோ உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்குதுமா. ஆமாம், எனக்கும் கேட்குது. ஆமாம் லக்ஷ்மி, எனக்கும் கேட்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசாமல் படுங்க. ஆமாம், மறுபடியும் ஏதோ உடையிற மாதிரி சத்தம் கேட்குது. நான் போய் பார்த்துட்டு வரேன் என்னன்ட்டு. கிச்சன்லேருந்து தானே ஏதோ உடையிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. இங்கே ஒன்றும் கீழே விழுந்து உடையிலையே, என்னவா இருக்கும்? நான் தான் வந்திருக்கேன். காட்டிலேருந்து உங்கள் கூடயே பின்னாடியே வந்துட்டேன். ஐயோ, இந்த பேய் நம்ம கூடயே நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு போலையே. ஏங்க, நம்ம காட்டில் பார்த்த பேய் இங்கே கிச்சனில் இருக்குங்க. சத்தம் போடாத லட்சுமி, பசங்க ரெண்டும் ஏஞ்சிரும், பயந்துட போகிறாங்க. வா நம்ம அங்கே போய் எதாக இருந்தாலும் பேசுவோம். இது என்னங்க இப்படி பயங்கரமாக சேர்க்குது நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு? என்னங்க மறுபடியும் காணா போயிடுச்சு? சீக்கிரமாக இதை நம்ம வீட்டை விட்டு விரட்ட ஒரு சாமியாரை கூட்டு வரணும் லக்ஷ்மி.